இன்றைக்கி ஒன்ப்ளஸ்ங்கிறது ஏதோ ஒரு கம்பெனி கிடையாது. சாம்சங், ஆப்பிள் மாதிரியான டாப் பிராண்ட்ஸுக்கு இணையான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக தான் மதிக்கப்படுது. ஒன்ப்ளஸ் லைனப்லேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹை அண்ட் ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் தான் OnePlus 8 Pro. இந்த வீடியோவில் OnePlus 8 Proவோட ஃபுல் மீம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. OnePlus 7 Proவை கம்பேர் பண்ணுறப்போ OnePlus 8 Proவில் பெரிய அளவு டிசைன் சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். OnePlusன்னு எழுதியிருக்கிற அந்த பிராண்டிங்கை ஃபுல் கேப்ஸ் லெட்டர்ஸுக்கு மாற்றிருக்காங்க. அண்ட் அந்த OnePlus லோகோவில் இருக்கிற ஒன்னோட ஃபாண்ட் ஸ்டைலையும் மாற்றிருக்காங்க. பாபா மாதிரியே இவன் ஒரு முத்திரை வச்சிருக்காயா, அப்பப்போ காட்டி அமைக்கலாம். இந்த ஃபோனில் இருக்கிற கர்வ் டிஸ்பிளே OnePlus 7 Proவை விடவே அதிகமாக கர்வ் ஆகுது. அதனால ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா சென்சார் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறனால பேக்கில் கேமரா பம்ப் இன்னும் அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் டேபிளெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறப்போ அந்த ஷேக்கிங் கண்டிப்பாக இருக்கும். இதோட செல்ஃபி கேமராவை ஒரு பஞ்ச் ஹோலில் கொடுத்துருக்காங்க. ஏன் ஒப்பீனியனை கேட்டிங்கன்னா, இதை விட OnePlus 7 Proவில் இருந்த அந்த பாப்அப் கேமரா டிசைனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபோனுக்கு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கிடச்சதுக்கு பஞ்ச் ஹோலுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த ஃபோனில் அட்ராக்டிவான கிளாஸி கிரேடியன்ட் பேக் எதுவும் கொடுக்கலன்னா கூட இந்த மினிமல் ப்ளூவும் அந்த மேட் ஃபினிஷும் இந்த ஃபோனோட ப்ரீமியம்னஸை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ OnePlus அவங்களுக்குன்னு ஒரு டிசைன் ஸ்டாண்டர்டில் நிற்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். பயம் அவனை நினச்சில்லடா, உன்னை நினச்சி. இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு. அவளை பார்த்தா இவன் பெரிய இவன் அங்கறா, இவனை பார்த்தா இவன் டேய் ரிலீஸ் பண்ணிட்டானே. இந்த ஃபோனில் இருக்கிறது ஒரு 6.78 inches ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே. இதை Quad HD+ ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிரைட்னஸும் 800 nitsக்கு மேலே போகிறனால அவுட்டோரில் இதோட சன்லைட் விசிபிலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனோட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதனால் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் OnePlus 7 Proவில் 90 Hz டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களாலே வித்தியாசத்தை ஃபீல் பண்ண முடியும். என்னப்பா பார்த்து நிக்கிற? நான் தான் நேத்துக்கு வரேன் தெரியுமில, டீய போடப்பா. இந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டை உங்களால் Quad HD+ ரெசல்யூஷன்லேயே யூஸ் பண்ணிக்கவும் முடியும். இது சாம்சங் S20 Ultraவில் கூட இல்லாத ஒரு ஃபீச்சர். இதெல்லாம் போக இந்த டிஸ்பிளேயோட கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே எதுன்னு கேட்டிங்கன்னா OnePlus 8 Proவை சொல்லலாம். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. சவுண்ட்லாம் நல்ல கிறிஸ்பியாகவும் லவுடாகவும் இருக்குது. இதில் நீங்கள் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும்னா USB-C to 3.5mm ஹெட்ஃபோன் கன்வெர்ட்டரை வாங்கி தான் ஆகணும். அது உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்க போகிறதில்ல. இந்த ஃபோன் Android 10 பேஸாக வச்சு OxygenOS 10.5ல் ரன் ஆகுது. இதில் டார்க் மோடில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் OnePlus 7 Proவில் பார்த்த அதே ஸ்மூத்தான ஃபாஸ்டான OxygenOS தான் கிடைக்க போகுது. OnePlus கூடிய சீக்கிரம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சரை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீச்சரும் இன்னும் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. அண்ணே, எல்லாரும் டீ குடிச்ச காசை குடுத்தினா தம்பி அப்படியே போயிருவல்ல. இடையில காசு வைக்கப்படாது, எல்லாம் ஜெயிச்சவொன்னே அண்ணன் தருவேன். அப்படியா? இந்த ஃபோனில் ஒரு 4510 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க கொடுத்துருக்கிற 120 Hz டிஸ்பிளே மாதிரியான ஹை அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த 4500 mAhங்கிறது ஒரு பயங்கரமான பேட்டரின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இதோட பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு ஐடியா தரணும்னா OnePlus 7 Proவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைச்சோ அதே அளவுக்கு நீங்கள் இதுலேயும் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனால் 30 wattsல ஒயர்ட் சார்ஜிங் மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் பண்ண முடியும். இதில் உங்களால் ஒயர்ட் சார்ஜிங்கில் அரை மணி நேரத்தில் 0 to 63% வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் அரை மணி நேரத்தில் 0 to 55% வரைக்கும் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்தில் போட்டுற போற. இந்த ஃபோனில் Qualcommோட Snapdragon 865 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட்டை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் எல்லாம் சும்மா தாறுமாறாக இருக்கும். அது கூடவே 8 or 12 GB of LPDDR5 RAM, UFS 3.0 ஸ்டோரேஜ்னு ஹார்ட்வேர்லாம் டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 5G சப்போர்ட்டும் இருக்குது.
பொதுவாக ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ் வீக்காக இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கேமராஸ். மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஸ்டெப் இது கேமரா டிபார்ட்மெண்ட்டில் கீழே தான் இருக்கும். ஆனால் இந்த OnePlus 8 Pro பார்த்தீங்கன்னா அந்த தியரி எல்லாம் மொத்தமாகவே மாற்றி அமைச்சிருக்கு. என்ன பேராண்டி அதுக்குள்ள இருட்டி போச்சு? உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்த பாரு, என்ன சொல்லணும். இதில் ஒரு 48 மெகா பிக்சல் சோனி IMX 689 சென்சாரை மெயின் சென்சாராக கொடுத்துருக்காங்க. இதில் ஆல் பிக்சல் ஆம்னி டைரக்ஷனல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. இதனால் உங்களால் ரொம்ப வேகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுவும் லோ லைட் கண்டிஷன்லேயே உங்களால் அதே வேகத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதில் இருக்கிற அல்ட்ரா வைட் கேமரா பார்த்தீங்கன்னா OnePlus 7 Proவில் இருந்த அதே மெயின் கேமரா தான். ஸோ இதில் எடுக்கிற அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாகவும் டீட்டெயில்டாகவும் இருக்குது. டெலிஃபோட்டோ லென்ஸ் OnePlus 7 Proவில் பார்த்த அதே டெலிஃபோட்டோ லென்ஸ் தான் இவங்க இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாலாவதாக ஒரு கலர் ஃபில்டர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஃபில்டர் கேமராவை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இந்தியாவில் இந்த கலர் ஃபில்டர் கேமரா ஒர்க் ஆக போகிறது கிடையாது. இது வெறும் ஒரு டம்மி கேமராவாக தான் இருக்க போகுது. OnePlus 8 Proவில் OnePlus 7 Proவில் இருந்த அதே செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 16 மெகா பிக்சல் சென்சார் f2.45 அப்பர்ச்சர் லென்ஸ் கூட பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ரவுண்ட் அப் பண்ணணும்னா OnePlus 8 Pro எல்லா வகையிலையும் Samsung S20 Plus, iPhone 11 Pro மாதிரியான ஃபோன்ஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. சில ஏரியாஸில் பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போது இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் கிடையாது. ஏன்னா OnePlus 8 Pro நீங்கள் வாங்கணுன்னா 55,000 ரூபாய் செலவாகும். 55,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபோனை நம்ம வாங்குறப்போ அதை ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்ல முடியாது. ஓவராலாக சொல்லணும்னா OnePlus 8 Pro ஒரு பியூரான ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். அப்புறம் பெருமாளே நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா? ஸோ இந்த மீம் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.